கொங்குமண்டல பகுதியை சேர்ந்த மூலனூர். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 200-300 காளைகள் இருக்கலாம். ரேக்லா வண்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளவு அழகான ரேக்லா வண்டி லைன்ல நிக்க வச்சு அதுக்கு வழியே உள்ள கொண்டு போனா தான் நம்ம காலை உள்ள போறதுக்கு அலோவ் பண்றாங்க. உள்ள கூட்டமா இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த காலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எண்டிங் பாத்தீங்கன்னா அங்க வரைக்கும் இருக்கு. பைக்ல கொண்டு வந்து விட்டுட்டு அடுத்து போறாங்க. இதுக்கப்புறம் அந்த டோக்கன் கொடுத்து ரேக்லா ரேஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த லாஸ்ட்டுக்கு போயிடலாம். அப்பதான் உங்களுக்கு எவ்வளவு தெளிவா எடுக்கிறோங்கிறது கண்டிப்பா தெரியும். ஃபாஸ்டா வருது. அப்பா சாமி, சின்ன ரகமான் நீங்களே பாருங்க. பயங்கரமான வேகத்துல போயிட்டு 200 மீட்டருக்கு மேல இருக்க மாட்டிருக்கு. மூலனூர் இபி ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த இடம். பார்க்குறவங்களுக்கு சேஃப்டி இருக்கணுங்கிறக்காக சைடில் தடுப்பு வச்சு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. காளைகள் அத்துமீறும் போது இதை தாண்டறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, காலத்தில் அடங்காத ஒரு காளை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. எவ்வளவு வேகமா எனக்கு தெரியும். சூப்பரா போயிட்டு இருக்கு. பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். அங்க வரைக்கும் கிட்டத்தட்ட இப்பவே 150 மீட்டருக்கு மேலே இருக்க மாட்டிருக்கு. டைமிங் எல்லாமே இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே தான் காலை எண்டிங் ஆகிற ஏரியா. இங்கிருந்து வண்டியில் ஸ்டார்ட் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. எவ்வளவு வேகமாக அந்த காலை ஓடுதுன்னு பாருங்களேன். ஃபைனல் டச் ரீச் பண்ணிடுச்சு. சரியான இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இளங்காலம். எண்டிங் அங்கே தான் இருந்தாலும் தென் அங்கேயே நிறுத்த முடியாது. அது வர்ற ஸ்பீடு பார்த்தீங்கல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காலையை ஓடிட்டு வந்திருக்கு நீங்களே நினைச்சு பாருங்க. இப்ப நம்மளே ஓடுறோம்னா முன்னாடி வர வாய்ப்பு இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒருத்தர் போறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. தென் நெக்ஸ்டா பின்னாடி ஏறுறதுக்கு பார் மாதிரி இருக்கு. சைட்ல 2 வீலு. எவ்வளவு நுணுக்கமான வீலு தெரியும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிட்டு வந்தாச்சு. இதுலயும் சில மாடுகள் கஷ்டப்பட்டு ஓடின மாடுகள் படுத்து இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. நான் 2-3 பேர்த்த கேட்டேன். ஒருத்தர் பொள்ளாச்சியில இருந்து வந்தேன் அப்படிங்கிறாங்க. உங்க நாட்டுல காளைகள் வளரணும், நாட்டு மாட்டு இனங்கள் என்னைக்குமே அழியக்கூடாது. எவ்வளவு அழகா இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். கம்பீரம்னா அது நாட்டு மாடு மட்டும்தான். கருங்காலை, கருஞ்சட்டை. இப்போ ஒரு நண்பரை விசாரிச்சா ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா நாங்கள் ரெகுலர் ரேஸுக்கு காளை கொண்டு போயிடுவோம். இருந்தாலும் நம்ம பாரம்பரியத்தை விடக்கூடாது அப்படிங்கிறக்காக நாட்டு காளைகள் நிறைய பேர் வளர்த்துட்டு தான் வர்றாங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னு மட்டும் இல்லை, இது இல்லாமல் வெளியிலேருந்து வந்து காளையெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சிம்பிள் அண்ட் வெயிட்டாக இருக்கும். கண்டிப்பாக மாடு போகுமான்னு கேட்டால் முடியாது. அதுக்கான வெயிட்டை நம்ம கொடுத்து தான் ஆகும். காளைகள் பாருங்க எவ்வளவு அழகான காளைகள்னா. எங்கிருந்து வர்றீங்க? நாங்கள் செஞ்சேர்மணி தம்பி. இப்போ நம்ம காளை எத்தனை செகண்ட்ல ஓடி இருக்கு? 18 செகண்ட் வந்திருக்கு. சரி. நாட்டு மாடுங்கிறது இப்போ தற்காலத்தில் அழிஞ்சிட்டு வர ஒரு இனம் தான். உண்மையாலுமே சொல்லணும்னா அடக்க முடியாத காளையெல்லாம் எப்படி அடக்கிட்டு போறாங்கன்னு பாருங்க. 3 பேர். எவ்வளவு அழகான காளைகள் வருதுன்னு பாருங்க. எல்லாத்துலேயுமே போட்டின்னு ஒன்று இருக்குதுங்க. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி நம்ம அண்ணன் எழுதிட்டு போறாருன்னு பாருங்க. பயங்கரமா எடுத்துட்டு போறாரு நம்ம அண்ணன். இன்னைக்கு சூழல்ல இன்னைக்கு வேலை முடிஞ்சு ஒரு காளைகள் அப்படிங்கிற பட்சத்தில் மிகவும் சூப்பரா வந்துட்டு காளைகளுக்கான சரியான பிராக்டிஸ் எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா ஓடிடாது. எவ்வளவு அழகா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த தாராபுரம் வட்டத்தில் மூலனூர் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கிறோம். இந்த மூலனூரில் இன்னைக்கு என்னன்னா ரேக்லா பந்தயம் நடக்க போகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா பல்லுகையின காளைகள் வந்திருக்கு. மூலனூரில் கொங்குமண்டல பகுதியை சேர்ந்த மூலனூர் பல்லுகையின காளைகள் வந்திருக்கு. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ரேக்லா பந்தயம் நடக்க போகுது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 200-300 காளைகள் இருக்கலாம். ஏகப்பட்ட காளைகள் வந்திருக்கு. பல பக்கங்கள் தூரங்கள் இருந்து கூட வந்திருக்கு. நியர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்குன்னு கூட சொல்றாங்க. இப்போ பல்வகையான காளைகளை நீங்க பார்த்துருப்பீங்க. அங்க பாருங்க எவ்வளவு காளைகள் இருக்குன்னு. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேக்லா பந்தயம் நடக்கிற இடத்த தேடி போயிட்டு இருக்கோம். சைட்ல எல்லாம் பாருங்க கார் நிறுத்தி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரேக்லா வண்டி நிறையாவே நிற்கிது. நிறைய ராக்லா வண்டி நிற்கிது. இது மட்டும் இல்லாமல் உள்ள அங்கே ரேக்லா ரேஸ் நடக்க போகுது. உங்களுக்கு முன்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். காளைகள் நிறைய காளைகள் நிற்கிது. உள்ள போகிறதுக்கு முன்னாடியே சரியான கூட்டம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணி. ரேக்லா வண்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளவு அழகான ரேக்லா வண்டி. இதை ஒவ்வொன்றையும் பூட்டி காளைகளை இந்த இடத்துல பூட்டி போயிட்டு இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனில் ஃபஸ்ட்டு நிற்கிறாங்க. ரேக்லா வண்டி வச்சுட்டு லைனில் நிற்கிறாங்க. இது எதுக்குன்னா எடுத்தோடனே நம்ம யாருமே உள்ளே போயிட முடியாது. அப்படி லைனில் நிற்க வச்சு அதுக்கு வழியே உள்ளே கொண்டு போனால் தான் நம்ம காலை உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. லைனாக கொண்டு வராங்க. கொண்டு வராங்க.
ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. லைன் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ரேக்லா வண்டியாகவே இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ரோடு ரோடு கிட்டத்தட்ட 100-200 மீட்டர் இருக்கலாம். இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் காமிக்கிறேன், நீங்கள் நல்லாவே தெரியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எங்கள் காலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சுரேஷ்குமார் போயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மண்டியின் 96 பிஜி தனசேகர் போனவை மண்டியின் 7J சதாசிவம் சரண்குமார் மூலனார் வி ரத்ன சபாபதி ஜெயேஸ்வர் அம்பியார். எண்டிங் பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் இருக்கு. நான் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு அங்கே தெரியும். பயங்கர ஃபாஸ்டா போகுது. அங்க இருக்கவங்களும் ரொம்ப ஆரவாரமா காலையை விரட்டி காலையை ஸ்டார்ட் பண்ணி வருவாங்க. இதுக்கப்புறம் அந்த டோக்கன் கொடுத்து ரேக்லா ரேஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க ஸ்டார்ட் பண்றாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லாஸ்ட்டுக்கு போயிடலாம். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக எடுக்கிறோங்கிறது கண்டிப்பாக தெரியும். இங்கெல்லாம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் டைம் ஆகலை. நண்பர்களே இப்போ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். பயங்கர ஃபாஸ்ட்டாக வருது. அப்பா சாமி, சின்ன ரகமான் நீங்களே பாருங்கள், பயங்கரமான வேகத்தில் போயிட்டுருக்கு. லாஸ்ட் அங்கே இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு லாஸ்ட்டுக்கு போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிய வரும். காளைகள் குறைஞ்சது என்னோட கணிப்புப்படியே ஒரு எனக்கு கரெக்டாக தெரியல 200 மீட்டருக்கு மேலே இருக்க மாட்டிருக்கு. பட் 18 செகண்டில் போகுதுங்கிறது ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது. அங்கே இருக்கவங்களும் சரி, இடையில இருக்கவங்களும் சரி, ரொம்ப ஆரவாரமாக பண்ணி அந்த காளையை விரட்டி விட்டு வேகமாக போக வைக்கிறாங்க. இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மூலனூர் இபி ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த இடம். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இது நடக்க போகுது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 100 மீட்டர் பக்கமாக வந்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். இன்னுமே 100 மீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும் போல். அடுத்த காலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் டைமிங் வச்சுக்கிறாங்க. வருது அப்படிங்கிறத சைட்லலாம் பாருங்கள், பார்க்குறவங்களுக்கு சேஃப்டி இருக்கணுங்கிறக்காக சைடில் தடுப்பு வச்சு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. பக்கத்தில் என்னதான் இருந்தாலும் சைடில் இருக்கிறவங்க பார்த்து தான் இருக்கணும். காளைகள் அத்துமீறும் போது இதை தாண்டறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இதற்கான அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலத்தில் அடங்காத ஒரு காளை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. விவசாயிகள் பெருமிதப்படுத்த எவ்வளவு வேகமாக உங்களுக்கு தெரியும். சூப்பராக போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டியில் அவங்கள கொண்டு விட போயிட்டாங்க. அங்கே போயிட்டுருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போவே 150 மீட்டருக்கு மேலே இருக்க மாட்டிருக்கு. அங்கே வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாக்ஸி செட்டப் பண்ணி இங்கே எல்லாமே டைமிங்கு எல்லாமே இங்கே பார்த்துட்ருக்காங்க. கொண்டு வந்து விட போன வண்டி இங்கே வந்துடுச்சு. ஒவ்வொரு வருடமும் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, நாட்டு மாடு இனங்கள் அழியாமையும் நாட்டு மாடு இனங்களை பெருமிதப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் நடத்திட்டு இருக்காங்க. மிகச்சிறப்பாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதுதான் காலை எண்டிங் ஆகிற ஏரியா. தான் ஃபுல்லாக எண்ட் ஆகும் காலை. அது வரைக்கும் ஓடும். பட் ரிட்டர்னில் காலை அங்கே கொண்டு போயிடுவாங்க. இங்கிருந்து வண்டியில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம காலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலை வந்துட்டு இருக்கு. 388 டோக்கன் காலை இப்போ சரியான ஸ்பீடில் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட தெரியும்னு நினைக்கிறேன் காலை வந்துட்டு இருக்கிறது. நம்ம கேமராவும் இடையில நீட்டி காலையும் துன்புறுத்தக்கூடாது. அவங்க எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, எவ்வளவு வேகமாக அந்த காலை ஓடுதுன்னு பாருங்களேன். உங்களுக்கு அங்கே வரைக்கும் போய் அந்த காளையை பிடிக்கிறது, பொட்டி கழுத்துறது அதை போய் காமிக்கிறேன். இதோட ரேஸ் எண்ட் ஆயிடுது. இதுக்கு அந்த பக்கம் அந்த காளையோட ஸ்பீடு போய் அங்கே நின்று அங்கேருந்து வண்டியில் பூட்டி அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஃபுல்லாக அந்த தோட்டத்தில் கட்டிட்டு நம்ம ரேஸ் எத்தனாவது வந்திருக்குங்கிறது ஈவினிங் தான் தெரியும்.
அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக வர்றவங்களுக்கு நிறைய ப்ரைஸஸ் உண்டு. தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் காளையை அங்கே கட்டின காளையை இங்கே தான் அவுக்குறாங்க. குறைஞ்சது ஒரு 18 செகண்டில் எல்லா காளைகளையுமே வந்துடுது. இது ஒரு பெரிய விஷயம் தான். எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அவங்க கொண்டு வந்துருப்பாங்க. சூப்பராக ஓடி வந்து ஃபைனல் டச் ரீச் பண்ணிடுச்சு. சரியான இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இளங்காலம் தான். ஒரு 3 வருஷம் இளங்காலம் தான். நல்லாவே பழக்கியிருக்காங்க. நல்லா ஸ்பீடாக ஓடுறது. கிட்டத்தட்ட அங்கே போய் ஏன்னா இப்போ நம்ம ஓடுறீங்க கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறம் நம்மளால உடனடியாக அப்படியே நிற்க முடியாதுங்க. கொஞ்சம் தூரம் ஓடி தான் நம்மளால நிற்க முடியும். அதே மாதிரி தான் காளைகளுக்கும் எண்டிங் அங்கே தான் இருந்தாலும் தென் அங்கேயே நிறுத்த முடியாது. அது வர்ற ஸ்பீடு பார்த்தீங்கல்ல, ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்க மாட்டிருக்கு. அவ்வளோ ஸ்பீடில் வருது. இங்கே வரைக்கும் வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த காளையில் அங்கே உள்ள கோணம் இருக்கவங்களும் நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடுவோம் அப்படிங்கிறது. இது உண்மையாலுமே ஒரு கஷ்டமான விஷயம் தான். எல்லாமே ஃபுல்லாக எண்டிங் ஏரியா அங்கேயே முடிஞ்சிருது. இங்கே எண்டிங் ஏரியா உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் வந்தேன். ஃபுல்லாகவே தடுப்பு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கிருந்து அங்கே காமிச்சா உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல மாட்டை அவுத்துட்டு கொண்டே தோட்டத்துக்குள்ள இடத்துல பார்த்தீங்கன்னா காளையெல்லாம் அவுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காளையை ஓடிட்டு வந்திருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். அதோட வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களோ 3 மாதங்களோ அவங்க கஷ்டப்பட்டு தான் அந்த காளைகளை பழக்கி அதுக்குன்னு ட்ரைனிங் பண்ணி இப்போது பால் கறக்கிற மாடாக இருந்தால் கூட பாலை கறந்து அதில் ஒரு காசை பார்க்கலாம். தென் இதில் நம்மளுக்கு வருமானம்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம இதுக்காக பழக்கி கஷ்டப்பட்டு இந்த காளைகளை பழக்கி தான் ஆகணும். அவங்களோட உழைப்பை நீங்கள் நினச்சி பாருங்கள். இன்னுமே அங்கே வரைக்கும் போடுற காளைகளும் இருக்குது. ஏன்னா ஒரு இப்போ 18 செகண்ட் வர காளையை விட 17 செகண்ட் வர காளை இருக்கும். இப்போ நம்மளே ஓடுறோன்னா முன்னாடி வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இதில் வர்றவங்களும் அங்கே வர காளைகளும் இருக்குது. இப்போ அடுத்த ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னோட கணிப்படி ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ பாருங்கள், இந்த வண்டி உங்களுக்கு காமிக்கிறேன். வண்டி எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒருத்தர் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டாக பின்னாடி ஏறுறதுக்கு பார் மாதிரி இருக்குது. சைடில் 2 வீலு, எவ்வளோ நுணுக்கமான வீலு. முன்னாடி நம்ம காளையை 2 சைடு 2 காளையை மட்டும் பண்ணிக்கிறோம். இதில் கோந்துக்குவாங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக வரும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு முன்னாடி காமிக்கிறேன். நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அங்கே வரைக்கும் போகட்டும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ அழகாக ஓடி வருதுன்னு பாருங்களேன். ஸ்லோவாக ஓடி வந்தாலும் உங்களுக்கு தெரியுங்க. பாவங்க எவ்வளோ தூரம் ஓடி வந்து சத்தம் போட்டுக்கிட்டே புஷ்ஷுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே ஓடி வருது. அதோட கஷ்டத்தையும் நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. EPF இயர் வருடம் நடக்குது. இந்த வருடம் நீங்கள் வர முடியலனாலும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வாங்க. இதான் மாட்டை காளையை விடுவிச்சிட்டாங்க. வண்டி இங்கே நிற்கிது. சில வண்டிகளில் கீழே ஸ்ப்ரிங்கும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இந்த வருஷம் நீங்கள் வர முடியலனாலும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு காளைகள் நிற்கிறது தெரியும். இந்த காளைகள்லாம் இப்போ என்ன ஆச்சுன்னா ரேஸ் முடிஞ்சுட்டு வந்தாச்சு. இவர் அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிருப்பாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள். பயங்கரமான ஸ்பீடில் ஓட்டிருக்கு. ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் இருக்கலாம். கிட்டத்தட்ட 18 செகண்டில் எவ்வளோ நாள் பழக்கினது இந்த ஒரு நாளுக்காக தான். பழக்கி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இன்றைக்கி ரேஸ் முடிஞ்சு கம்பீரமாக கட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ கெத்தாக நிற்கிது நீங்களே பாருங்களேன். இதுலேயும் சில மாடுகள் கஷ்டப்பட்டு ஓடின மாடுகள் படுத்து இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் அங்கே இருக்கிற மாதிரி இங்கே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரேஸ் முடிஞ்சவங்க சில பேர் நம்ம அந்த வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க ஊருக்கே கிளம்பிட்டாங்க. ரொம்ப தூரத்தில் இப்போ நான் 2-3 பேர்த்து கேட்டேன். ஒருத்தர் பொள்ளாச்சியிலேருந்து வந்தேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தூரத்துலேருந்து வந்தவங்களாம் கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு அங்கேயே தெரியும். இந்த மாடெலாம் பாருங்கள், ரேஸ் முடிச்சுட்டு வந்து கம்முன்னு படுத்துக்குச்சு. எவ்வளோ நேரம் தான் ஒரு மாடாக இருந்தாலும் ஓட முடியும், நிற்க முடியும். கம்முன்னு படுத்துக்குச்சு. எவ்வளோ தூரம் ஓடி இருக்கும் கஷ்டப்பட்டு. இதை எதுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு நம்மளும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி நம்மளும் காளைகள் வளர்த்தி கொங்கு நாட்டில் காளைகள் வளரணும், நாட்டு மாட்டு இனங்கள் என்றைக்குமே அழியக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இப்போ சிந்து மாடுகள் பல வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் நாட்டு மாட்டோட அழகும் எதுவும் வராது. இப்போ இந்த மாட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். கம்பீரம்னா அது நாட்டு மாடு மட்டும்தான். என்னதான் சிந்து மாடு இருந்தாலும் பால் கறந்தாலும் இந்த கம்பீரம் வராது. இதை என்றைக்குமே வீணாக்கக்கூடாதுங்கிறக்காக தான் இப்படி பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டெம்போவில்
போயிட்டுருக்காங்க முடிஞ்சவங்க. இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கிறவங்களும் கட்டி வச்சுருக்காங்க. நிறைய டெம்போ நிறைய இருக்குது. கம்பீரம்னா அது நாட்டு மாடு தாங்க உண்மையாலுமே. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரேஸ் முடிஞ்சு எண்டாகிற இடம். ரேஸ் முடிஞ்சு எண்டாகிற இடம். நிறைய இந்த காளைகள்லாம் ஓடிடுச்சு. இங்கேயே கிட்டத்தட்ட 100கணக்கான காளைகள் இருக்கும் போல். நிறைய முடிஞ்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் 100 காளைகள்லாம் வண்டியில் ஏற்றி கிளம்பிட்டாங்க. செவலை களை, அங்கே கருங்காலை, கருஞ்சட்டை, கருப்பு வெள்ளை கலந்த களை, இந்த மாதிரி ஆங்கைய களை, அந்த மாதிரி விதவிதமான காளைகள்லாம் இருக்குது. கிளம்புறவங்க கிளம்பிட்டாங்க. இந்த இடத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ அழகான காளைகள் இதெல்லாம். உண்மையாலுமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் காளைகளை. அதனால் விவசாயம்னு இருக்கவங்க அனைவருமே காளைகள், நாட்டு காளைகள் வளர்த்தணும் அப்படிங்கிற அடையாளமாக இங்கே ரேக்லா ரேஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு நண்பர் விசாரித்தா ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா நாங்கள் ரேக்லா ரேஸுக்கு காளையை கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். 15 நாளைக்கு ஒருக்கானா அந்த காளைகளை வளர்த்தணும், நம்மளுக்கு போய் அடித்து ப்ரைஸ் கிடைச்சாதான் உண்டு. அப்படி இல்லைன்னா நம்ம காளைகள் இத்தனை நாள் வளர்த்துனதே வேஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் நம்ம பாரம்பரியத்தை விடக்கூடாது அப்படிங்கிறக்காக நாட்டு காளைகள் நிறைய பேர் வளர்த்துட்டு தான் வர்றாங்க. இன்றைக்கி தான் தெரியுது இவ்வளோ காளைகள் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறது. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னு மட்டும் இல்லை, இது இல்லாமல் வெளியிலேருந்து வந்திருக்காங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி வெளியிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேஸ் முடிஞ்சவங்களாம் காளை உள்ளே கொண்டு வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒவ்வொருத்தரும் காளைகள் 2 சேர்த்தி வண்டி ரெடி பண்ணி கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம் நினச்சாலே. உண்மையாலுமே இங்கே தான் வெளியே போகிற இடம். இங்கேருந்து வெளியே போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிற இடம். இப்படியே டெம்போவில் ஏற்றி கொண்டு வரவங்களும் கொண்டு போயிடுறாங்க. அப்படி இல்லாதவங்க உள்ளே கட்டி வச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு கொண்டு போகிறாங்க. எல்லாத்துக்குமே ப்ரைஸ் உண்டுனா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண காளைக்கு மட்டும்தான் ப்ரைஸு. என்ன அதை கணிப்புப்படி ஒரு 15 செகண்டில் ஓடுற காளைகள்லாம் இருக்குது. அந்த காளைகள்லாம் கண்டிப்பாக ப்ரைஸ் அடிச்சிடும். ப்ரைஸ் என்ன கொடுக்குறாங்கிறது நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல. 200 மீட்டர் ட்ராக்கில் அதுவும் ஓடணும்ல, எல்லாத்துக்கு முன்னாடியும் நம்மளும் ஒரு இடைஞ்சல் பண்ணாமல், இப்போ நம்ம கத்துறது, ஒரு குறுக்கு போய் நிற்கிறது அப்படிலாம் இல்லாமல் அவங்களுக்கும் உட்காந்து உயிரை பணைய வச்சுட்டு தாங்க ஓடுறாங்க. காளைகள் வந்துருச்சா நம்மளுக்கு என்ன ஆகுமே கண்டிப்பாக தெரியாது. அது உண்மைதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காளையெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொண்டு வந்துட்டு கொண்டு போகிறவங்க கொண்டு போயிடுறாங்க. காளைகளை அவுத்துட்டு வண்டி மட்டும் ஓட்டிகிட்டு வராங்க. பாருங்கள் வண்டி எவ்வளோ அழகாக இழுத்துட்டு வர்றாங்க. இதுதாங்க ரேக்லா வண்டி. சிம்பிள் அண்ட் வெயிட்டாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு வண்டி சரியா இல்லைன்னா கண்டிப்பாக மாடு போகுமான்னு கேட்டால் முடியாது. அதுக்கான வெயிட்டை நம்ம கொடுத்து தான் ஆகணும். காளைகள் பாருங்கள் எவ்வளோ அழகான காளைகள்னு. நான் காளையோட பேர் என்ன? நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நாங்கள் செஞ்சேரிமலை தம்பி. இப்போ நம்ம காளை எத்தனை செகண்டில் ஓடி இருக்கு? நாங்கள் 18 செகண்ட் வந்திருக்கு. சரி சரிங்க. ஈவினிங் வரைக்கும் இருப்பீங்களா? இப்போ கண்டிப்பாக இருப்போம். சரி சரி, ஓகே, தேங்க்யூ. இப்போ அண்ணன் நம்மளுக்கு எங்கேருந்து வரோன்னு சொன்னார். ஆனால் எந்த டிஸ்ட்ரிக்ட்னா? கோவை டிஸ்ட்ரிக்ட். பாருங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்க. எல்லா நாட்டு மாட்டு இனங்கள் பாரம்பரியம் அழியக்கூடாதுங்கிறக்காக தான் வர்றாங்க. நீங்களும் நாட்டு மாடு கண்டிப்பாக வளர்த்தணும். நாட்டு மாடுங்கிறது இப்போ தற்காலத்தில் அழிஞ்சிட்டு வர ஒரு இனம் தான். உண்மையாலுமே சொல்லணும்னா இப்போ நம்ம கூட ஒரு நாட்டு மாடு ஒரு 3 மாடு வளர்த்துறோம். அதனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, பால் கம்மியாக கறக்குது இப்போ அப்படிங்கிறதான். இப்போ நாட்டு மாட்டோட பாலோட விலையும் ஒன்று தான், சிந்து மாட்டோட பால் விலையும் ஒன்று தான். அதனால நம்ம சிந்து மாடு வாங்கி வளர்த்திட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடக்க முடியாத காளையெல்லாம் எப்படி அடக்கிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். 3 பேர் எவ்வளோ அழகான காளைகள் வருதுன்னு பாருங்கள். சவாரி வண்டி எடுத்துகிட்டு வராங்க. அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு டெம்போ செலவு எல்லாமே யோசிச்சு பாருங்கள். யார் கொடுக்குறா அவங்களுக்கு? எல்லாமே விவசாயிகள் தான் போட்டாகணும். எல்லாத்துலேயுமே போட்டின்னு ஒன்று இருக்குதுங்க. நாம் ஒருத்தர் தான் ரேஸுக்கு வர்றோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எல்லாருமே ரேஸுக்கு வர்றாங்க. நீங்கள் பாருங்கள் ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பீரமாக இருக்கிற காளைகள் இழுத்துட்டுருக்கு. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி நம்ம அண்ணன் எழுதிட்டு போகிறாருன்னு பாருங்கள். பயங்கரமாக எழுதிட்டு போகிறாரு நம்ம அண்ணன். ரேக்லா வண்டி, அழகான ரேக்லா வண்டி. ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சைடில் ரேக்லா வண்டி வச்சுருக்காங்க. முன்னாடி எப்படி ரேக்லா வண்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட நம்ம ரேஸுக்கு பக்கம் வந்துட்டோம். ரேஸ் அங்கே நடந்துட்டு இருக்கு. ரேஸ் எண்ட் ஆகிற இடத்துக்கு கிட்ட வந்தாச்சு. அங்கே கும்பலாக நிற்கிறாங்களா, அங்கே தான் ரேஸ் எண்ட் ஆகிற இடம். இந்த இடமே ஃபுல்லாக 2 சைடும் ரேக்லா வண்டி இருக்குன்னு தெரியும். இந்த ரேக்லா வண்டியெலாம் இன்னைக்கு சூழலில் இன்னைக்கு வேலை முடிஞ்சு காளைகள்லாம் அவுத்து கொண்டு போயிட்டாங்க. ரேக்லா வண்டி இங்கே இருக்குது. கடைசியில் டெம்போ ஏற்றி அவங்க பிளேஸுக்கு கொண்டு போயிடுவாங்க. இதை கொண்டு வர்றது, ஏற்றுறது, இறக்குறது எல்லா செலவுமே அவங்க தான் போட்டுக்கணும். யாரும் அவங்களுக்காக எடுத்து போட்டு தர மாட்டாங்க. இப்போ நம்மளே எடுத்துக்கிறோம். நம்ம ஒன்று பண்ணணும்னா நம்ம தான் பண்ணி ஆகணும். இது விவசாயிகள் எதுக்கு பண்ணுறாங்க? நாட்டு மாடு இனங்கள் அழியாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பண்ணுறாங்க. உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். காடு இருக்குது. இந்த சைடு உள்ளே போகக்கூடாது.
ஒரு காளைகள் அசைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு தாங்க ஆபத்து. தென் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடியாக இருந்துக்கணும். ஒரு வேளை அந்த காலை செய்யுது அப்படிங்கிறதுனால நம்ம ஓரமாக வந்திக்கிற அளவுக்கு நம்ம கரெக்டாக வரணும். மாதிரி தான் போயிட்டுருக்கு. பாருங்க, அங்கே காலை வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே காலை வந்துட்டு இருக்கு. காளைகள் மிகவும் சூப்பரா வந்துட்டு காலம் வரப்போகுது. காளைகளை மற்றதுக்கோ ஹெல்ப் பண்றவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்த காலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 200 மீட்டர், கரெக்டாக 200 மீட்டர்னு சொல்கிறாங்க. 200 மீட்டர் 15 செகண்டு. எவ்வளோ வேகமாக ஓடிடுறோன்னு நீங்களே நினச்சி பாருங்க. காளைகளுக்கான சரியான ப்ராக்டிஸு எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக ஓடிடாது. அவங்களோட கஷ்டத்தை இதில் போட்டு தான் ஆகணும் யாராக இருந்தாலும். காலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெளிவாக தெரியும். காளைகள் 200 மீட்டர் அந்த பக்கம் இருந்து நம்ம வருது. இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்த சைடு காலை வெளியே போயிடும். காலை வர்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம அழகாக காலை வருது. செம்ம அழகா ஆரவாரத்தோட கொண்டு வர்றாங்க காளையை. எவ்வளவு அழகா அதான் அந்த சைடு போனே காளையை நிறுத்தி கூட்டத்தை பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மிஸ்டர் சர்ச் வில்லேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மிஸ்டர் சர்ச் வில்லேஜ் ஒரு யூடியூப் போடுவீங்க? போடுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் சுரேசன் மடியில இருந்து வரேன். சுரேஷ். எந்த டிஸ்ட்ரிக்ட்? நான் பொள்ளாச்சி. பொள்ளாச்சி. உங்க காளையை ஊற்றி விட்டுட்டீங்களா? அங்கே கட்டிருக்கேன். எத்தனை செகண்ட் ஓடிச்சு? 19:3+. நீங்க காளைக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருப்பீங்க. கண்டிப்பா கொடுப்பாங்களே, அவ்வளவு சீக்கிரம் ஓட முடியாது. ஒரு வாரத்துல மாசத்துல ஒரு ரேஸ்க்கு கண்டிப்பா போயிருக்கேன். வாரம் போயிடும். 2 வாரத்துக்கு 5 நாளைக்கு ஒரு டைம் பாருங்க எவ்வளவு பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வராங்க. அவங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வரணும் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு ரேஸ் போயிடுவோன்னே அவர் சொல்றாரு. வாரத்துக்கு ஒரு ரேஸ் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம். காளைகளே நம்ம வாழ்க்கைன்னு இருந்தா தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ரேக்லா வண்டி போட்டு அழகா வந்துட்டு இருக்கு. சரிங்க நண்பர்களே, நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சம்மந்தப்பட்ட ஷார்ட்ஸு எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இப்போ நிறையவுமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இதோட உங்களுக்கு நான் வீடியோ இணைக்கிறேன், சாங் போட்டு இணைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். எல்லாத்துக்கும் லைக், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் இன்னும் எங்கெங்கே நடக்கு இருக்குது, விவசாயிகள் எங்கெங்கே போகலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தவங்க பார்க்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இல்லை இங்கே நடக்கு, அப்போ நம்மளும் போகலாம் ரெகுலர் ரெஸ்கியூ அப்படிங்கிற மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் மிஸ்டர் சர்ச் வில்லேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். சரி, ஓகே, பண்ணிக்கோ. கண்டிப்பாக தேங்க்யூ. மிஸ்டர் சர்ச் வில்லேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்.